Okay, now we are entering into third programs. ஸோ இந்த தேர்ட் ப்ரோக்ராம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி கொடுத்துருக்க அதே ஹெட்ரு ஃபைல்ஸ் தான் நம்ம வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இட்ஸ் அ மேண்டிட்டரி, இது கம்பல்சரியாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். இன் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அது அப்படியே ஹேபிட் ஆகிடும், பழக்கமாயிடும் அப்படிங்கிறதுக்காக இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த கிளாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பின்னு கொடுத்துட்டு 003A அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாவாவில் வந்து கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் C++ல் கிளாஸ் நேமும் அண்ட் ஃபைல் நேமும் ஈக்குவலாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸோ ஏற்கனவே இருக்கிற ஃபைல் நேம்ஸ்லாம் பார்த்துக்கோம் எப்படி கொடுத்துருக்கோன்ட்டு. ஸோ அதில் வந்து PRG00 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி கொடுத்துட்டு .cpp அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அது மாதிரி இப்போ 3ன்றதை நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கேட்டகரிஸ் ஆர் என்னென்ன அப்படின்னா ப்ரைவேட், பப்ளிக் அண்டு ப்ரொடெக்டட். இது வந்து C++ல். ஆனால் ஜாவாவில் வந்து இன்னொன்று டிஃபால்ட்டுன்னு ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் ஆகிட்டு இருக்குது. இதில் எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இஸ் ப்ரைவேட். டிஃபால்ட்டாக இருக்கிறது ப்ரைவேட் அப்படின்ட்டான். ஸோ இந்த ப்ரைவேட் இப்போ பப்ளிக் வந்து என்னென்னா பப்ளிக் அப்படின்னு சொன்னோம்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் public access specifier properties can access anywhere we can access public access specifier properties can access anywhere அவ்வளோதான். எங்கே வேணாலும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இல்லாமல் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டட் இன்னொன்று இருக்குது. ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ப்ராப்பர்ட்டிஸ் கேன் ஆக்சஸ் only on inheritance கான்செப்ட். இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில் மட்டும்தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ப்ராப்பர்ட்டிஸ் கேன் ஆக்சஸ் ஒன்லி ஆன் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வித் இல்லை ஆமாம், நம்மளுக்கு வித்தவுட் ஆப்ஜெக்ட். அந்த இது ஆப்ஜெக்ட்டுங்கிறத நம்ம சொல்ல வேண்டாம். without object. Protected object specifier properties can access only on inheritance concept with or without object. இது உனக்கு புரியுதா? இதுக்கு எல்லாத்துக்கும் நான் எக்ஸாம்பிள் கொடுப்பேன், பயப்படாத. இப்போது இது வந்து ப்ரைவேட் அப்படிங்கிறது ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ப்ராப்பர்ட்டிஸ் கேன் ஆக்சஸ் only on current or declared class. We can't access we can't access private access specifier properties outside of declaration class. நீங்கள் க்ரியேட் பண்ணின கிளாஸை தவிர, அதாவது டிக்ளேர் பண்ண கிளாஸை தவிர அதர் கிளாஸஸில் கூட யூஸ் பண்ண முடியாது. மோர் செக்யூர் ப்ரைவேட் இட்ஸ் private access specifier
has more security compare with the rest of access access specifiers. மற்ற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரைவேட்டு தான் வந்து ஹை செக்யூரிட்டியில் இருக்கும். இப்போ வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு போகும் அப்படின்னம்னா, செகண்ட் ப்ரையாரிட்டியில் வந்துட்டு எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு ஹை செக்யூரிட்டி கொடுக்க சொல்ல அப்படின்னா ப்ரொடெக்டர். ஸோ நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டியே இல்லாமல் இருக்கிறது பப்ளிக். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வந்து பாரு, நம்மளுக்கு வந்து இன்னொன்று சொல்லியிருக்கிறது, இதில் டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ப்ரைவேட்டு. ஸோ நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி போடுறது வந்து ஆப்ஷனல். இப்படி போட்டாலும் ஒன்று தான், இப்படி போடலைனாலும் ஒன்று தான். ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து லேபிள். நம்ம ஒரு லேபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த லேபிள் மாதிரி தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியும் ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை. நான் இங்கே இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இன்ட்டுன்னு கொடுத்துட்டு ஐ அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வேரியபிளை அடுத்தது பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டோமா, பப்ளிக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் நான் வந்து கேன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ப்ரொடெக்டட்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஜே கொடுத்துருக்கேன். ஸோ ஹியர் ஐ கிரியேட்டட் 3 access specifiers. Names are private, protected and public. Here I am not created access specifier. Here I access specifier. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை ஆக்சஸ் பண்ணுறோம், டிக்ளேர் பண்ணலை. ஆனால் அந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்குள்ளார we are created member variables. Names are I, J and K. I member variable found in private access specifier, J member variable found in protected access specifier, K member variable found in public access specifier. Are you clear? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து void நான் என்ன கொடுக்குறேன், கெட் டேட்டா நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே கெட் டேட்டான்னு கொடுத்துட்டோம். நம்மளுக்கு நேற்று சொன்ன மாதிரி இப்போ வந்து இதில் வேல்யூஸ் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். இப்போ நான் ஷோ டேட்டான்னு கொடுக்குறேன். இப்போ இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து லோக்கல் வேரியபிள் ஆல்வேஸ் டிக்ளேர்ட் வித்தின் எ ஸ்கோப். லோக்கல் வேரியபிள் எப்போவுமே ஸ்கோப்புக்குள்ளார தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. சொல்கிறது புரிஞ்சுதா? இப்போ அவுட் சைட் ஆஃப் ஸ்கோப்புக்குள்ளார இருந்துச்சுன்னா அது குளோபல் வேரியபிள். ஆமாம். ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்துட்டு எனக்கு எப்போவுமே இப்போ variable is declared in variable is declared inside of scope இன்னொரு பேர் என்ன, ஸ்கோப்க்கு இன்னொரு பேர் பிளாக். வேரியபிள் இஸ் டிக்ளேர் இன்சைட் ஆஃப் ஸ்கோப் ஆர் பிளாக். அது எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ வேரியபிள் டிக்ளேர்ட், ஆமாம், எஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis called as scope or block. Variable is declared inside of scope or block, then that kind